ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, நம்முடைய இணை பாதுகாவலில் புனித புலோமின் நம்மாளுடைய நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து அவரின் வழியாக ஆண்டவரின் அருளையும் ஆசிரியும் நிறைவாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு அழைக்கின்றேன். நம்முடைய இணை பாதுகாவலில் புனித புலோமின் அம்மாள் நமக்காக பரிந்துரை செய்து இறைவனுடைய அருளையும் ஆசிர் நிறைவாக பெற்றுத்தர இந்த திருப்பலியில் நம் அனைவருக்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உமக்களின் மன்றாட்டுக்களை இரக்கமுடன் கேட்டருளவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் ஒவ்வொரு திருமகனின் வருகையில் மகிழ்வரும் அவர் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் பரிசை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ மலைகள் மேல் தாவி என் நண்பர் வருகின்றார். இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 8 முதல் 14 வரை. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது. இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார். குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிசுவர்க்கு பின்னால் நிற்கின்றார். பலகனி வழியாய் பார்க்கின்றார். பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்துவிட்டது. மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன. பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது.
அத்திப்பழங்கள் கனிந்துவிட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்கு நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர். தமது செயல்பாட்டின் மூலம் அவ்வப்போது நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியவர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவ்வாறு நம்மை ஆச்சரியப்படுத்திய ஒரு நிகழ்வு என்ன என்று சொன்னால், கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திடீரென்று ரோமையில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்கிறார். யாரும் எதிர்பாராத விதத்தில் முன் அறிவிப்புவின்றி சென்ற அந்த திருத்தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தைகளையும் அவர்களுடைய பெற்றோர் அவருடைய உறவினர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் ஆசீரும் வழங்குகிறார். நம்முடைய திருத்தந்தையினுடைய இந்த திடீர் சந்திப்பானது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் குடும்பத்தினுடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது, ஆசிரை வழங்கியது. அவருடைய அந்த சந்திப்பு அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்து உதவியது. அதே போலதான் நம்முடைய சந்திப்புகளும் மற்றவருடைய வாழ்வுக்கு உயர்வையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு வலியுறுத்துகிறது. நாம் திருவருகை காலத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறோம். இந்த திருவருகை காலம் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக தயாரிக்கின்ற காலம். நம்மையே தகுதியுள்ள முறையிலே தயாரித்து இந்த கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விதத்தில், ஆசிர் நிறைந்த விதத்தில் கொண்டாடுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் 3 பேர் என்பதை நமது திருச்சபை எடுத்துச் சொல்கிறது. இந்த 3 நபர்களை பற்றி தான் கடந்த காலங்களிலே நாம் அதிகமாக வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். அந்த 3 நபர்கள் யார் என்று சொன்னால், முதலாவது இயேசுவின் பிறப்பை தன் வார்த்தைகளிலே முன்னறிவித்த இறைவாக்கினர் எசையா. இரண்டாவது இயேசுனுடைய முன்னோடியாக வந்து வழிகாட்டியாக வாழ்ந்து மக்களையெல்லாம் தயார்படுத்திய திருமுழுக்கு யோவான். மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாகி அந்த வார்த்தையானவரை வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்து பேணி வளர்த்து தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ பயிற்றுவித்த அன்னை மரியாள். எனவேதான் இயேசுனுடைய பிறப்பு விழா நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தில் நமக்கு அன்னை மரியாளுடைய வாழ்வு என்பது ஒரு படிப்பினையாக இருக்கிறது, முன்மாதிரியாக திருச்சபையாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட மரியா எலிசபெத் சந்திப்பு என்பது
நமது தயாரிப்புக்கு மிகச்சிறந்த விதத்திலே வழிகாட்டுவது என்பதை மறந்துவிட வேண்டாம். தன்னை பற்றிய நற்செய்தியிலே மரியாம் தன்னை இழந்து விடவில்லை. விண்ணவிடமிருந்து தம் உறவினரான எலிசபெத் நிலை பற்றி கேட்டவுடனே அவருக்கு உதவியாக இருக்கவும், அவருக்கு நற்செய்தியினுடைய இரகசியத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளவும் யூதா மலைநாட்டிலிருந்த எலிசபெத்தின் ஊராகிய அயின் கரிமுக்கு விரைந்து செல்கிறார். ஆண்டவரின் அடிமை என்று கருதப்பட்ட அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்த பொழுது எலிசபெத்தாமின் அடிமை போல மாறிவிடுகிறார். அந்த அளவுக்கு அவருடைய சந்திப்பு ஆனது ஒருவருக்கொருவர் பரஸ்பர மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஆசிரியம் கொடுத்தது என்பது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தைகள் மகிழ்ச்சியால் துள்ளுதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்த இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்வுக்கு 2 சவால்களை வழங்குகின்றன. முதலாவது, படிப்போ பட்டமோ பதவியோ பணமோ ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் தான் மற்றவரை விட உயர்ந்தவர் என்கின்ற மனப்பாங்கிலும் நடைமுறையிலும் எளிதிலே அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. இதனால் மற்றவர் தமக்கு பணிந்திருக்க வேண்டும், மற்றவர் தமக்கு பணி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க தொடங்கிவிடுவார்கள். ஆனால் இந்த மனநிலைக்கு மரியா முற்றிலும் விலக்கு கொண்டவராக எதிர்மறையாகவே விளங்குகிறார். அன்னை மரியாள் இறைவனுடைய அருளை மிக பெற்றவர், வானவராலேயே வாழ்த்த பெற்றவர், இறைவனின் தாய் ஆகின்ற இணையற்ற பேற்றினை பெற்றவர். ஆனால் அந்த சிறப்பு எதையுமே மரியாள் தன்னுடைய பெருமைக்காகவும் தன் உயர்வுக்காகவும் தன் வாழ்வினுடைய நலன்களுக்காகவும் அதை சலுகைகள் பெறுவதற்காகவும் ஒரு முறையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. மாறாக இறைவனையே உதிரத்தில் சுமந்திட இணையற்ற பேரினை பெற்ற அன்னை மரியாள் அத்தகைய பெருமையையும் பேற்றினையும் பெற்றிருந்தாலும் முதிர்ந்த வயதில் கருவுற்று 6ஆம் மாதத்தில் இருந்த உறவினரான எலிசபெத்துக்கு உதவிட அவர் விரைந்து சென்றது நமக்கு மிகப்பெரிய சவாலும் முன்மாதிரியாகவும் இருக்கிறது. இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, தம்மையே தாம் உயர்த்தி கொள்வது உண்மையான உயர்வு அல்ல. நான் என்னையே பெருமையாக பேசுவது உண்மையான பெருமை அல்ல. நான் என்னையே உயர்வாக உயர்த்தி கொள்வது உண்மையான உயர்வு அல்ல. மாறாக பிறர் வாழ்விலே, குறிப்பாக தேவையில் உள்ளவர்களுடைய வாழ்விலே உயர்வதற்காக நாம் உதவுவதால் வருகின்ற அந்த உயர்வுதான் இறைவனால் தரப்படுகின்ற உயர்வு. அந்த இறைவனால் தாம் உயர்த்தப்படுவதே உண்மையான சிறப்பு என்கின்ற 2வது சவாலையும் அன்னை மரியாள் நமக்கு முன்வைக்கிறார். இந்த 2 சவால்களும் நம்முடைய வாழ்வுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதன்படி வாழுகின்ற பொழுதுதான் நாம் கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆசிர் பெற்றதாக அமையப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் பலரை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். சிலரை திட்டமிட்டு சந்திப்போம், சிலரை எதிர்பார விதமாக சந்திப்போம், சிலரை சந்திக்க விருப்பம் இல்லாமலும் ஒரு எதிர்பார்க்காத விதத்திலே சந்திக்க நேரிடும். யாரை சந்தித்தாலும், எப்பொழுது சந்தித்தாலும், எப்படி சந்தித்தாலும் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நமது வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளுடைய சந்திப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த நிகழ்வானது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, பிறரை வாழ வைப்பதால் தான் நாமும் உண்மையிலேயே வாழ்கிறோம் என்ற உண்மையை நமக்கு சொல்கிறது. நம்மால் வாழ்பவர்கள், நம்மால் மகிழ்ச்சி அடைபவர்கள், நம்மால் உயர்பவர்கள், அவர்கள் பார்க்கின்ற பொழுது நாம் வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தத்தை பெறுகிறோம் என்ற அருமையான செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, பிறர் உயர நாம் உதவும் போதுதான் நாமும் உண்மையிலேயே உயர்கிறோம். நம்முடைய உயர்வுக்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. அவருடைய மனதிலே நாம் உயர்ந்து நிற்கிறோம். அவர்களாலே இறைவனும் நம்மை உயர்த்துகிறார். மூன்றாவது, நமது சந்திப்பு பிறர் வாழ்வில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்துகின்ற பொழுது நமது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்துகிறது. எனவேதான் அன்னை மரியாளைப் போல நமது வாழ்வு
அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும். நமது வாய்ப்புகளையும் நம்முடைய தேவைகளையும் மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் அதனை பயன்படுத்தி தேவையில் இருப்போருக்கு உதவுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே இறைவனுக்கே பணி செய்து அந்த பெருமையை பெறுகின்றோம், அன்னை மரியாளைப் போல. இதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியிலே 25வது பிரிவு 40வது இறைவசனத்திலே சொல்லுவாரே, மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல நாம் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது இறைவனுக்கே உதவுகிறோம், இறைவனாலே நாம் உயர்த்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுடைய சந்திப்பு நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுடைய தயாரிப்புக்கு முன்மாதிரியாகவும் படிப்பினையாகவும் அமைது என்பதை உணர்ந்து அன்னை மரியாளை பிரதிபலித்து வாழ வரம் கேட்டு செபிப்போம். ஆமென். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் எனும் நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாளை எலிசபெத் அம்மாள் வாழ்த்தியது போல அதே நம்பிக்கையை நாமும் கொண்டு இப்பொழுது நமக்காகவும் பிறருக்காகவும் மன்றாடுவோம். புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப இறைவா, திரு அவையில் உள்ள அனைவரும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் புதிய பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்தி உம் திருமகனாம் கிறிஸ்து பிறப்பினில் மகிழ்ந்திட அருள் வரங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல நம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இவ்வுலக வாழ்வை இறைவன் கொடையாக தந்துள்ளார் என்பதை உணர்ந்து மக்களுக்கு நன்மைகளை செய்யும் நல்லாட்சி புரிந்திட வரங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு கேடயமும் துணையுமாய் இருக்கிற இறைவா, எம் பங்கு மக்களும் எம்மோடு வாழ்பவர்களும் இறைவனை முழுமையாக நம்பி அவரின் அரவணைப்பில் வாழ்ந்து கிறிஸ்துவை அகமகிழ்வுடன் வரவேற்று கிறிஸ்து பிறப்பில் மகிழ்ந்து தூய வாழ்வு வாழ நன்மனதையும் தூய ஆவியின் கொடைகளையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது திட்டங்களை என்றும் தலைமுறை தோறும் நீடித்திருக்க செய்பவரே, நீண்ட கால திட்டங்களை திட்டமிட்டு நற்செய்தி பணியினை சீரும் சிறப்புமாக செய்து வரும் மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தின் இயக்குனர் தந்தை அருட்தந்தையர்கள், இணைந்து உழைக்கும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆன்ம பலமும் பொருளாதார முன்னேற்றமும் தாராளமாக கிடைத்திட அருள் வளங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக செபிப்போம். எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமான இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன உம்முடைய அன்பு திருமகனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து எங்களுடைய மன்றாற்றுக்களையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை கனிவோடு கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வர இருக்கின்ற உம்முடைய திருமகனுடைய பிறப்பு விழாவினை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடி ஆசிர் பெற்ற மக்களாக வாழ வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன்னில்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றல் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த முன் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருத்தின் தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கும் பரிவிரக்கத்தில் உள்ளுக்கும் அதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தினை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளின் பங்கேற்பு மது மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாய் இருப்பதாக. அதனால் முழு இறைப்பற்று மதம் ஆட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.